ஃபைனலி தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் வந்து பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தை நடிகர் சூர்யா அதுக்கப்புறமா வந்து சீமான் அவர்கள் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து தன்னோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் கமல் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்காகவும் அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தங்கலான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாகிறது. விக்ரம் அவர்கள் கெரியரில் வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக தங்கலான் வந்து அமைந்திருக்கு. நீங்கள் சொல்லலாம், தங்கலான் விட வந்து நிறைய படங்கள் வந்து விக்ரம் டிஃப்ரெண்ட்டாக தானே பண்ணுறாங்க. எஸ், விக்ரம் அவர்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் விட இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் பல பிரச்சனைகள் காரணமாக இந்த திரைப்படம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏப்ரல் மாதமும் ரிலீஸ் ஆகலை. ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகி படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ இந்த படத்தை நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செலிப்ரிட்டிஸ் ஒன்று வந்து சூர்யா அவர்கள், இன்னொன்று வந்து கமல்ஹாசன் அவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் வந்து இந்த படத்தை வந்து ஆல்ரெடி போட்டு காமிச்சாச்சு. இந்த ரெண்டு பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் வந்து சூர்யாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் மட்டும் இந்த திரைப்படத்தை போட்டு காமிச்சாங்கன்னா, தங்கலான் திரைப்படம் எடுப்பதற்கு முன்பே வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து மருதநாயகம் திரைப்படம் மாதிரி தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க வேண்டிய திரைப்படம் நடிக்க ஆரம்பித்து பட்ஜெட் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததால் அந்த திரைப்படம் வந்து ட்ராப் பண்ணப்பட்டது. அதனால் வந்து அந்த திரைப்படம் மாதிரி தங்கலான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இது வரைக்குமே மக்கள். அதனால் இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் சாருக்கு வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் சார் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உண்மையாலுமே இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேனுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா வந்து வைட் ஆங்கிள் வந்து ஈஸியாக வந்து ஷூட் பண்ண முடியாது, லைவ் சவுண்ட் வந்து ஈஸியாக ஷூட் பண்ண முடியாது. அதை வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னோட பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமாக விக்ரம் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடிகள் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரெஸ் பேண்ட் எதுவும் போடாமல் சும்மா ஜட்டியோட வந்து ஒரு சீன் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு 100 கோடி சம்பளம் கொடுத்தாலும் வந்து எந்த நடிகரும் நடிக்க வந்து முன் வர மாட்டாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக மற்ற நடிகர்களை விட வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சக்கட்ட நடிகராக தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே தன்னோட நடிப்பில் வந்து முகம் சுளிக்காமல் சூப்பராக நடித்திருக்க விக்ரம் அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள். கண்டிப்பாக விக்ரம் அவர்களோட நடிப்பு இந்த படத்துக்கு அப்புறமா உலகம் முழுவதும் பேசப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமல் அவர்கள் விக்ரமை பாராட்டி தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் ரஞ்சித் அவர்கள் செமையாக வந்து டைரக்ஷனும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லி ரஞ்சித்துக்கும் வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. இதனால் இந்த திரைப்படத்தை கமல் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு ரிவ்யூ சொன்ன மாதிரி சில தகவல்கள் இணையதளத்தில் வைரலாகி கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து சூர்யா அவர்களும் தங்கலான் திரைப்படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூர்யாவுக்கு எதுக்கு காமிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் வந்து தங்கலான் திரைப்படம், கங்குவா திரைப்படம், பீரியாடிக் போர்ஷன், சொல்லப்போனால் வந்து தங்கலான் திரைப்படம், கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் வந்து மோதிக்கொள்ள வேண்டிய திரைப்படங்கள். ஆனால் பல காரணங்களால் வந்து கங்குவா திரைப்படம் தள்ளிப்போச்சு. முக்கியமாக வந்து தங்கலான் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கு சூர்யா அவர்கள் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஆனால் சூர்யாவால் வர முடியவில்லை. இப்போ வந்து சூர்யா மற்றும் வந்து சீமான் இவங்க ரெண்டு பேருமே வந்து படத்தை வந்து பார்த்துருக்காங்க. சூர்யா அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு டேரெக்டாக வந்து விக்ரமுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை சூர்யாவுக்கு காமிக்கும் போது ரஞ்சித் வந்து நேரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஞானவேல் ராஜா வந்து நேரில் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து படத்தை பார்த்துட்டு சூர்யா அவர்கள் வந்து ரஞ்சித்தை கட்டி பிடிச்சி வாழ்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரமுக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது. அதனால் தங்கலான் திரைப்படத்தை சூர்யா அவர்கள் பார்த்து செம ஹாப்பியில் இருக்காங்களாம். அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சீமான் அவர்களுக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு சீமான் அவர்கள் தன்னோட வாழ்த்துக்களை வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு அறிக்கை மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட அன்பு தம்பி விக்ரம் அவர்களுக்கு நன்றி. விக்ரம் இந்த மாதிரி வந்து இன்னும் பல திரைப்படங்கள் எடுத்து வர அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் தங்கலான் திரைப்படத்தை கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கமல் சைடு இருந்தும் சரி, சூர்யா சைடு இருந்தும் சரி, சீமான் சைடு இருந்தும் சரி கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. அதனால் தங்கலான் படக்குள்ள வந்து செம ஹாப்பியில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற தங்கலான் திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப்
பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஃபைனலி தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் வந்து பேச போகிறோம். தங்கலான் திரைப்படத்தை நடிகர் சூர்யா அதுக்கப்புறமா வந்து சீமான் அவர்கள் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து தன்னோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் கமல் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்காகவும் அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தங்கலான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாகிறது. விக்ரம் அவர்கள் கெரியரில் வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக தங்கலான் வந்து அமைந்திருக்கு. நீங்கள் சொல்லலாம், தங்கலான் விட வந்து நிறைய படங்கள் வந்து விக்ரம் டிஃப்ரெண்ட்டாக தானே பண்ணுறாங்க. எஸ், விக்ரம் அவர்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் விட இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக இந்த திரைப்படம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏப்ரல் மாதமும் ரிலீஸ் ஆகலை. ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகி படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ இந்த படத்தை நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செலிப்ரிட்டிஸ் ஒன்று வந்து சூர்யா அவர்கள், இன்னொன்று வந்து கமல்ஹாசன் அவர்கள். இந்த 2 பேருக்கும் வந்து இந்த படத்தை வந்து ஆல்ரெடி போட்டு காமிச்சாச்சு. இந்த 2 பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் வந்து சூர்யாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் மட்டும் இந்த திரைப்படத்தை போட்டு காமிச்சாங்கன்னா, தங்கலான் திரைப்படம் எடுப்பதற்கு முன்பே வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து மருதநாயகம் திரைப்படம் மாதிரி தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க வேண்டிய திரைப்படம் நடிக்க ஆரம்பித்து பட்ஜெட் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததால் அந்த திரைப்படம் வந்து ட்ராப் பண்ணப்பட்டது. அதனால் வந்து அந்த திரைப்படம் மாதிரி தங்கலான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இது வரைக்குமே மக்கள். அதனால இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் சாருக்கு வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் சார் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உண்மையாலுமே இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேனுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா வந்து வைட் ஆங்கிள் வந்து ஈஸியாக வந்து ஷூட் பண்ண முடியாது, லைவ் சவுண்டை வந்து ஈஸியாக ஷூட் பண்ண முடியாது. அதை வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னோட பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி முக்கியமாக விக்ரம் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடிகள் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரெஸ் பேண்ட் எதுவும் போடாமல் சும்மா ஜட்டியோட வந்து ஒரு சீன் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு 100 கோடி சம்பளம் கொடுத்தாலும் வந்து எந்த நடிகரும் நடிக்க வந்து முன் வர மாட்டாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக மற்ற நடிகர்களை விட வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சக்கட்ட நடிகராக தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் தன்னோட நடிப்பில் வந்து முகம் சுளிக்காமல் சூப்பராக நடித்திருக்க விக்ரம் அவர்களுக்கு என்னோட பாராட்டுகள். கண்டிப்பாக விக்ரம் அவர்களோட நடிப்பு இந்த படத்துக்கு அப்புறமா உலகம் முழுவதும் பேசப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமல் அவர்கள் விக்ரமை பாராட்டி தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் ரஞ்சித் அவர்கள் செமையாக வந்து டைரக்ஷனும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி ரஞ்சித்துக்கும் வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. இதனால் இந்த திரைப்படத்தை கமல் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு ரிவ்யூ சொன்ன மாதிரி சில தகவல்கள் இணையதளத்தில் வைரலாகி கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து சூர்யா அவர்களும் சூர்யா அவர்களும் தங்கலான் திரைப்படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூர்யாவுக்கு எதுக்கு காமிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் வந்து தங்கலான் திரைப்படம், கங்குவா திரைப்படம், பீரியாடிக் போர்ஷன், சொல்லப்போனால் வந்து தங்கலான் திரைப்படம், கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் வந்து மோதிக்கொள்ள வேண்டிய திரைப்படங்கள். ஆனால் சில பல காரணங்களால் வந்து கங்குவா திரைப்படம் தள்ளி போச்சு. முக்கியமாக வந்து தங்கலான் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவுக்கு சூர்யா அவர்கள் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஆனால் சூர்யாவால் வர முடியவில்லை. இப்போ வந்து சூர்யா மற்றும் வந்து சீமான் இவங்க 2 பேருமே வந்து படத்தை வந்து பார்த்துருக்காங்க. சூர்யா அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு டேரெக்டாக வந்து விக்ரமுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை சூர்யாவுக்கு காமிக்கும் போது ரஞ்சித் வந்து நேரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஞானவேல் ராஜா வந்து நேரில் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து படத்தை பார்த்துட்டு சூர்யா அவர்கள் வந்து ரஞ்சித்தை கட்டி பிடிச்சி வாழ்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரமுக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது. அதனால் தங்கலான் திரைப்படத்தை சூர்யா அவர்கள் பார்த்து செம ஹாப்பியில் இருக்காங்களாம். அதைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. சீமான் அவர்களுக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு சீமான் அவர்கள் தன்னோட வாழ்த்துக்களை வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு அறிக்கை மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட அன்பு தம்பி விக்ரம் அவர்களுக்கு நன்றி. விக்ரம் இந்த மாதிரி வந்து இன்னும் பல
திரைப்படங்கள் எடுத்து வர அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் தங்களான் திரைப்படத்தை கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கமல் சைடு இருந்தும் சரி, சூர்யா சைடு இருந்தும் சரி, சீமான் சைடு இருந்தும் சரி, கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. அதனால் தங்களான் படக்குள்ள வந்து செம ஹாப்பியில் இருக்காங்களா. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற தங்களான் திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.